ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlogல வந்து என்னோடய 2 டேஸ் வந்து சின்ன சின்ன vlog கிளிப்பிங்ஸ் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் எடுத்த ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட் நான் கிச்சனை மட்டும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபி மட்டும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் எ லாங் டேஸ் கழிச்சு இந்த vlog வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இயர் வந்துட்டு 11th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 10th அண்ட் 12th எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பப்ளிக் மார்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். 11th வந்துட்டு பப்ளிக் இல்லை இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணலை. ஸோ அடுத்து ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 3 ப்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு எக் ப்ரெட் தான் வந்து நான் செய்ய போகிறேன். நான் வந்து 2 எக் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் அண்ட் சுகர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தோசைக்கல்ல நார்மல் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்நாக் ரெசிபி நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குமா, ஸோ அதனால் நான் வந்து செஞ்சுருந்தேன். பட் எப்பயும் செய்கிறத விட இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியான டேஸ்ட் எப்பயும் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அது எல்லாமே நம்ம வந்து இந்த எக்கில் டிப் பண்ணி தோசைக்கல்ல வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணி அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் டபுள் சைடும் வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சின்னதாக ஒரு குவாட் வந்துட்டு எழுதியிருந்தேன், ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் லிட்டில் திங்ஸ்னு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்து அப்பா வந்து கடையில் எம்டி பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ நான், அம்மா, அப்பா சாப்பிட்ருந்தோம். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாத்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்க ஷெல்ஃபு தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 2 ஷெல்ஃப் மட்டும் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் இருக்க 3 ஷெல்ஃப்ஸை வந்து நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தென் பேலன்ஸ் இருக்க கிளாத்ஸையும் வந்து ஃபோல்ட் பண்ணிடலான்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஸோ க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணிடலாம், பட் அதை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு தூசி வருதுன்னு சொல்லி கேலண்டர் கார்டு வச்சு தூசி வராத அளவுக்கு வந்துட்டு செஞ்சுட்டேன். தென் ஸ்க்ரீன் போட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்னு சொல்லி ஸ்க்ரீன் அப்புறம் மெஹந்தி ட்ரை பண்ணலான்னு சொல்லி மொபைல் பார்த்து இந்த டிசைன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.